வணக்கம் தலைமைகளே. ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை சி வாட்டர்ஸ் நிறுவனம், இது டெல்லியை தலைமையகமாக கொண்டு செயல்படும் நிறுவனம், இந்தியா மற்றும் அதை தாண்டி உலகம் முழுவதும் தேர்தல்களில் யார் வெற்றி பெறுவார் என்று கணித்து சொல்கின்ற நிறுவனம். இந்தியா முழுவதுமே அநேக நிறுவனங்கள் இருக்காங்க. என்றாலும் இந்த சி வாட்டர்ஸுக்கு இருக்கும் மதிப்பு மக்களின் மத்தியில், அரசியல் தலைவர்களின் மத்தியில் சி வாட்டர்ஸுக்கு இருக்கும் மதிப்பு வேறு யாருக்குமே கிடையாது. இன்றைய கருத்து கணிப்பை சி வாட்டர்ஸும் இந்தியா டுடேவும் இணைந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா டுடேவும் ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நிறுவனம். அந்த சி வாட்டர்ஸ் சொல்கின்ற கருத்து கணிப்பை தலைவர்கள் முக்கியமாக உற்று நோக்குவார்கள். மூட் ஆஃப் த நேஷன் என்ற பெயரில் வெளிவரும். தேச மக்களின் மன ஓட்டம் என்ற தலைப்பில் வெளியிடுவாங்க. அநேக விஷயத்தை அவங்க பேசுவாங்க. இதுல முக்கியமாக பார்க்கப்படுவது தேர்தல் வந்தால் யார் வெற்றி பெறுவார் இந்தியா முழுவதும் சொல்லி அவங்க சொல்றது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் தேர்தல் வந்தால் இது எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னா, அவங்க 2 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, மத்தியிலும் மாநிலத்துக்கும். அதை வச்சே ஒரு நம்பிக்கை தன்மை பிறக்கிறது. இன்னைக்கு தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு வந்தா 350 தொகுதிக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மோடிஜி தலைமையில் பெற்று மாபெரும் வெற்றியை பெறும் அப்படின்னு இருக்காங்க. வெறும் 80 இடங்கள்ல தான் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு இருக்காங்க. அதே சமயத்துல தமிழகத்துல வரும்போது 39 தொகுதியில 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். ஒரே ஒரு தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று 2 விதமான தீர்ப்புகளை சி வாட்டர் சொல்றாங்க. மொத்தமா பார்க்கும்போது பாரதிய ஜனதா அலை இந்தியா முழுவதும் இருக்கு. தமிழகத்துல பாரதிய ஜனதாவை தாண்டி திமுகவின் அலை வீசுகிறது என்று அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போவதில்லை. அதனால இது இந்தியாவில் மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகல. ஆனா தமிழகத்தில் சில மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதனால இந்த சி வாட்டர்ஸின் கருத்து கணிப்பு, குறிப்பாக அவர்கள் சொன்ன வாக்கு சதவீதங்கள் இந்த தமிழகத்தில் பெரிய பேசும் பொருளாயிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, வாக்கு சதவீதம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் 45% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு இன்றைக்கு உள்ளது. 33% வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு உள்ளது. 15% வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு இருக்கு. 7% வாக்கு சதவீதம் பிற கட்சிகள், நாம் தமிழர் உட்பட பிற கட்சிக்கு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது திமுக கூட்டணி 47% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே வாக்குகளை அவங்க வச்சிருக்காங்க. 47 2% குறைஞ்சு 45 இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நின்னாங்க. அதிமுக 30% வச்சிருந்தாங்க, 11% பாஜக வச்சிருந்தாங்க. அப்ப இந்த 2 சேரும்போது 30 கூட்டல் 11 போது 41% இருந்திருக்கணும். ஆனா 33% இருக்குன்னு சொல்லி சி வாட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ இந்த வாக்குகள் விஜய் கட்சிக்கு போனது மாதிரி தெரியுது. அதை விட ஆழமான உண்மை, அண்ணாமலை அவர்களை புறக்கணித்தது பாஜக தொண்டர்களால் ஏற்கப்படவில்லை என்பது தெல்ல தெளிவாக புரியுது. அதாவது அரசுகள் வஞ்சனை, மக்களை எதிர்த்து நிற்கலாம், மக்களின் மன ஓட்டத்தை அல்லது மக்களின் கருத்துக்களை புறக்கணிக்கலாம். ஆனா தேர்தல் என்று வரும்போது தங்களின் கோபத்தை மக்கள் வெளிப்படுத்துவார்கள் அரசுக்கு எதிராக சொல்லி தெல்ல தெளிவாக காட்டுது. கடந்த தேர்தலில் 11% வாக்குகளை பாரதிய ஜனதா பெற்றது. அதுக்கு அதிகமாகவே சொல்லுவாங்க. நான் சி வாட்டர் சொல்றதான் பேசுறேன். 11% வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார். அண்ணாமலை அவர்கள் உழைப்பினால் கிடைத்த பரிசு தான் 11% வாக்கு. நீங்க அவரையவே புறக்கணிச்சுட்டு அவரை பெரிய பதவி எதுவுமே கொடுக்காம அது ஒரு கூட்டணின்னு அதை அமைச்சிங்கன்னா அது ஒரு மக்கள் ரசிக்கும் கூட்டணி அல்ல என்று தெல்ல தெளிவா புரியுது. குறிப்பாக பாரதிய ஜனதா தொண்டர்கள் இதை ரசிக்கவில்லை என்று தெரிகிறது. ஒருவேளை அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் இணைந்திருந்து முழு மனதுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தாங்கன்னா அவங்க சொன்னது போல 41% வாக்குகள் அல்லது
அவர்களின் உழைப்பின் பலனாக அண்ணாமலை அவர்கள் உழைச்சு வரிசையா ஏறுமுகத்தில் கொண்டு போயிட்டே இருந்தார். ஒருவேளை வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கலாம். அண்ணாமலை அவர்களை புறக்கணிச்சது இங்க ரசிக்கிற மாதிரி இல்லை, நல்லாவே புரியுது. ஒருவேளை நீங்க தமிழகத்தில் தலைமை பொறுப்பு அவர் கொடுக்காட்டி கூட மத்திய அரசுல பதவியை கொடுத்திருக்கணும். அவருக்கேற்ற நல்ல துறைகள் இருக்கு, அந்தந்த துறைகள் அவர் இருந்திருந்தாலும் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டியிருப்பார். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் மேம்பாட்டுத்துறை என்று மத்திய அரசுல இருக்கு, அது அண்ணாமலை அவர் கொடுத்திருக்கலாம். விளையாட்டுத்துறையை ஒதுக்கி இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒலிம்பிக்ல ரொம்ப ஏக்கத்தோடு காத்துட்டோம், அதையெல்லாம் அவர் நிச்சயமாக மாற்றி அமைச்சிருப்பாரு. அல்லது ஆயுதங்கள் உற்பத்தி, ஆயுதங்கள் ஏற்றுமதி, இது ஒரு துறையை தனியாக உருவாக்கி அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கலாம். மத்திய உள்துறை போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை அவர்கள் கொடுத்திருக்கலாம், மிக சிறப்பாக பணியாற்றியிருப்பாரு. வெளி உறவுத்துறை அமைச்சரை கூட அவர் கொடுத்திருக்கலாம், மிக சிறப்பாக செயல்பட்டிருப்பார். மிக அந்த பதவிக்கு மிக பொருத்தமாக இருந்திருப்பார். இதையெல்லாம் செய்யாம அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தமிழகத்திலையும் வாய்ப்பு வழங்காம மத்தியிலையும் வாய்ப்பு வழங்காம பாரதிய ஜனதா தலைமை புறக்கணித்தது. அதனுடைய விளைவு தான் இந்த 41% வாக்குகள் அவங்களுக்கு போகாம அது குறைஞ்சு 33% குறைஞ்சு ஒரு தொகுதிகள் தான் அவங்க வெற்றி பெற முடியும் என்று கருத்து கணிப்புகள் காட்டுது. இது இப்படியே தொடரும்போது ஒரு மாபெரும் வெற்றியை திமுக இதே நிலை தொடர்ந்தால் சட்டமன்ற தேர்தலில் பெற்று மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க. இன்னைக்கு திமுக தரப்புல இந்த செய்தியை தலைப்பா வச்சுக்கிட்டு மிகப்பெரிய உற்சாகத்தோடு செயல்படுறாங்க. அது நியாயம்தான். ஏன்னா சி ஓட்டர்ஸ் கணிப்புகள் எப்போ வரும்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இவங்களுக்கு சாதகம் வந்தது மிகப்பெரிய விஷயம். சரி, இதுதான் இறுதியானதா அப்படின்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. கடைசி நாள், வாக்களிக்கும் நாளுக்கு முந்தைய நாள் ஒரு சிறப்பான பேச்சு, சிறப்பான உரை கூட மக்கள் மனசை முழுதாக மாற்றிவிடும். அதில் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த அண்ணாமலை அவர்களின் புறக்கணிப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும். இது தொடரும் என்றால் தேர்தலில் நல்ல பாடம் புகட்டுவாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதாவது இங்கேயே அண்ணாமலைஜி இருக்கிறார் என்றால் அவரும் எடப்பாடி அவர்களும் இணைந்து மக்கள் மத்தியில ஒரு உற்சாகத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் என்றால் இந்த முடிவுகளை மாற்றி அமைக்கலாம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா தொண்டர்கள் மிக மகிழ்ச்சி அடைவாங்க. வாக்கு சதவீதத்தை இன்னும் மிக அதிகப்படுத்துவார் அண்ணாமலை அவர்கள். அவருடைய பேச்சாலும் அவருடைய உழைப்பாலும் செயல்பாட்டாலும் மாற்றி காட்டுவார். எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவர் தொடர்ச்சியாக அவரை புறக்கணித்தால் அதனுடைய விளைவு வருகின்ற தேர்தல் முடிவுகளில் நிச்சயமா தெரியும். அண்ணாமலை அவர்களை புறக்கணித்து தலையாட்டி பொம்மைகளை தலைவர்களாக கொண்டு அவர்கள்தான் தலைவர்கள் என்று மத்திய அரசு செய்யுமாயின் அதனுடைய விளைவு தேர்தலில் மக்கள் சரியாக புகட்டி காட்டிடுவாங்க. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு கூட மத்திய அரசு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இந்த தேர்தல் கணிப்பை பார்த்து இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவிற்கு அலை வீசுகிறது. தமிழகத்தில் இல்லை அப்படின்னா அவங்க அதை யோசிக்கணும். யோசித்து மாற்றுவது பாரதிய ஜனதாவிற்கு நல்லது. மேலும் அண்ணாமலை அவர்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பரிசு, அவருக்கு திரும்ப ஒரு பெரிய பதவியை கொடுப்பது என்பது மிகப்பெரிய பரிசு என்று சொல்லலாம். இன்னைக்கு கூட இந்த முடிவை மாற்றி அமைக்கும் சக்தி மத்திய அரசுக்கு உண்டு. இது அவங்க தான் யோசிக்கணும். திமுக ஏன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அவங்க நாங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்கிறோம் என்று மக்களுக்கு முன் நிற்கிறார்கள். நாங்கள் பாரதிய ஜனதா ஆன்டி பிஜேபி, நாங்கள் அவங்க விட மாட்டோம்னு சொல்றது இங்க மக்கள் அதிக ரசிக்கிறாங்கன்னு சொல்லி புரியுது. ரெண்டாவது, மக்கள் நலத்திட்டம் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பது இன்னைக்கு தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் பரவி உலகம் முழுவதும் ஈரானுக்கே போயிடுச்சு. அது முதல் செய்து காட்டியது திமுக தான். இதுக்கு கவுண்டரா எடப்பாடி அவர்கள் 2000 ரூபாய் தரேன் இருக்காரு. அதுக்கு திமுக என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கே இந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கே திமுக தான் முன்னில் இருக்கு. இது ஒண்ணு. மகளிருக்கு இலவச பேருந்து, அதுவுமே தமிழகம் தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கு. அதுவுமே திமுக ஆரம்பிச்சது தான். அதுவுமே இந்த மக்கள் நலத்திட்டங்கள் மிகப்பெரிய அளவு
அவர்களின் கட்சியின் செல்வாக்கை மக்கள் மனதில் உயர்த்தியிருக்கு. அதனாலதான் திமுக தொடர்ச்சியாக அதே வாக்கு சதவீதத்தை 47% இருக்கு, இப்ப 2% குறைஞ்சிருக்கு. தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு இது போதுமானது. அதனால அவங்க தொடர்ச்சியை முன்னில் நிற்கிறாங்க. புதிதாக எந்தவித தேர்தல் அறிவிப்பும் சிறப்பாக கொடுக்காமையே இருக்கிற நிலைமையிலேயே திமுக எளிமையாக வெற்றி பெறும் என்று புரிகிறது. அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும், பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த அண்ணாமலை அவர்களின் புறக்கணிப்பை மத்திய அரசு கைவிட்டு அவருக்கு தமிழகத்தில் மீண்டும் தலைவர் பதவியை வழங்க வேண்டும். அப்படி இல்லாட்டி கூட தமிழக பாரதிய ஜனதா தொண்டர்களின் அந்த மன புண்ணுக்கு காயமிடுவது போல மத்திய அரசில் ராஜாங்க அமைச்சர், தனித்துவமான ஒரு அமைச்சர் பதவியை வழங்குவதுதான் மிகச் சிறப்பாக அமையும். அதை விட்டுட்டு நீங்க அண்ணாமலை புறக்கணிச்சு காமிச்சிங்கன்னா தேர்தல் முடிவுகள் இந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மிக எதிர்ப்பாக அமையும். பாரதிய ஜனதா தொண்டர்களே அந்த கூட்டணி விரும்ப மாட்டாங்க. நன்றிகள்.